நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சலி பாப்பாவுக்கு தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறா. இந்த பக்கமா தமிழும் பழசையெல்லாம் நினச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறாங்க. தூங்காமல் உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அஞ்சலி சரி நம்ம தமிழ் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப தட்டுறாங்க. தமிழ் தமிழ் முதல்ல கதவை தர அப்படிங்கிறாங்க. கதவை திறந்ததுக்கு அப்புறமா தமிழ் கேட்குறாங்க, என்ன அஞ்சலி எதுக்கு இங்கே வந்து இந்த நேரத்துலேன்னு கேட்குறாங்க. ஏன் இந்த நேரத்தில் நான் வரக்கூடாதா? நான் அப்படி தான் வருவேன், எனக்கு தூக்கம் வரல, நான் உங்க கூட படுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். உங்கள் அப்பா ரூம் பக்கத்தில் தானே இருக்க, நீ அங்கே போக வேண்டியதானே, இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க. ஏன் நான் உங்ககிட்ட வந்து படுத்துக்க கூடாதா, உன் ரூமுக்கு நான் வரக்கூடாதா அப்படின்னு அஞ்சலி திருப்பி திருப்பி கேட்க பார்த்தா எனக்கு பயந்தா வரும். அவர்கிட்ட போனால் எனக்கு தூக்கம் வராதுங்கிறா. இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அஞ்சலி. இப்போ அவங்க எல்லாத்து மேலேயும் எவ்வளோ பாசமாக இருக்காங்க தெரியுமாங்கிறாங்க. ஆமாம், நீயும் தான் எங்கள் மேலே பாசமாக இருக்க, எங்களை ரொம்ப ரொம்ப நல்லாவும் பார்த்துக்கிற, இதை விட என்ன வேணும்னு கேட்குறா அஞ்சலி. இல்லை கண்ணு, அப்பா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறாங்க. இப்போ தமிழ் உனக்கு தான் புரியல தமிழ், நீ தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், இப்போ எனக்கு தூக்கம் வருது, வா போய் படுத்துக்கலான்னு சொல்லி அஞ்சலி பாப்பா கூட்டிகிட்டு போகிறா. அப்படி இருந்தும் தமிழ் எதையோ யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. என்ன நீ மூட் அவுட்டில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன், சரி நான் வேணா உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு அஞ்சலி கேட்க, சரி சொல்லு அப்படிங்கிறாங்க தமிழ். தமிழ் ஆர்வமாக காது கொடுத்து கேட்குறாங்க. ஒரு கதை தான் அப்படின்னு அஞ்சலி சொன்னதும், இது கதை முடிஞ்சுதா, இவ்வளவு தானா, அடிப்பாவி என்னையே ஏமாத்திட்டியா அப்படிங்கிற மாதிரி தமிழ் கிச்சு கிச்சு மூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அஞ்சலி பாப்பாவும் சிரியோ சிரிக்கிறான். சந்தோஷமாக ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மாடியிலேருந்து எழில் கீழே வராங்க. அஞ்சலி சத்தம் மாதிரி கேட்குதே அப்படின்னு தமிழ் ரூம் பக்கமாக நின்று பார்க்குறாங்க. அஞ்சலி இங்கே வா அப்படின்னு அதட்டி கூப்பிடுறாங்க. அஞ்சலியும் தமிழும் வெளியில் வந்து நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கிற, டைம் பார்த்தியா, இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் தூங்காமல் இருக்கே, என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா தனியாக தூங்குறதுக்கு பயமாக இருந்துச்சு, அதனால தான் தமிழ் கூட தூங்கலான்னு வந்தேன்னு சொல்கிறா அஞ்சலி. ஏன் உன் ரூமில் இன்னும் 3 பேர் இருக்காங்களா, அவங்க கூட தூங்க வேண்டியதானே, இல்லைன்னா பக்கத்தில் என்னோட ரூம் இருக்குது அங்கே வர வேண்டியதானே, இல்லைன்னா பாட்டி இருக்காங்க அவங்க ரூமுக்கு போ, இல்லைன்னா மனோகரி ஆண்டி இருக்காங்க அவங்க கூட எல்லாம் போய் தூங்க வேண்டியதானே, என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்கிற, உனக்கு எப்படி புரிய வைக்கிறேன்னே தெரியல, முதல்ல போ உன்னோட ரூமுக்கு போய் படுபோ, போய் தூங்கு அப்படின்னு சொல்லி அதட்டி முடுக்குறாங்க. இந்த பக்கமாக அஞ்சலி பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா. தமிழ் ஆறுதல் சொல்லி சரி சரி போ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. எழில் போகும்போது தமிழ் கூப்பிடுறாங்க. என்ன சார், அவள் சின்ன குழந்தை, அவள் தனியாக தூங்க பயமாக இருக்குன்னு தானே இங்கே வந்தா, அவகிட்ட எதுக்கு இப்படி கோவமாக பேசி அவளை அனுப்பி வச்சிங்கன்னு கேட்குறாங்க தமிழ். இது உனக்கு தேவையில்லாத விஷயம், என் பொண்ணுக்கிட்ட நான் எப்படி வேணாலும் நடந்துக்குவேன், நீ என்கிட்ட கொஸ்டின் கேட்க வேண்டியது இல்லைங்கிறாங்க. உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுங்கிறாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு ஏன் ரைட்ஸ் எல்லாம் போச்சு, அஞ்சலி பாப்பா முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்த போது நான் தான் வந்தேன், அப்போவே நீங்கள் பார்த்துருக்கலாம், டாக்டராக இருந்துக்கிட்டு உங்களால் எதுவும் முடியலையே, அப்போவும் என்ன தானே தேடி வந்தீங்க, நான் தானே வந்தேன், நான் கேட்குறக்கு ரைட்ஸ் இருக்குங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் உனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நீ குழந்தைய விட்டு போன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்களே, அப்படி நான் போயிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல, அப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா என்ன எதுக்கு கேட்டீங்க இங்கே கூட்டிகிட்டு வரீங்க, நான் வெளியே போன மயத்தில் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா, எதுக்கு எடுத்தாலும் என் குழந்தைன்னு சொல்லிட்டே இருக்கீங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எப்போ எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, அவங்கள பற்றி தான் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லையே, நீங்கள் தனியாக ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அந்த உலகத்துக்குள்ள குழந்தைங்க ஃபிக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் எந்த குழந்தையும் வராது சார், நீங்கள் தான் குழந்தைகிட்ட அடாப்ட் ஆகணும், ஆனால் எதுவுமே செய்யாமல் நீங்கள் குழந்தைங்க மேலே கோவப்படுறீங்க, இதனால எல்லாம் எந்த பிரயோஜனம் இல்லை, நீங்கள் கேட்டீங்கல்ல உங்கள் குழந்தை திரும்பவும் உங்களுக்கு வேணும்னு, அவங்க திரும்பவும் உங்களுக்கு வேணும்னா அது என் கையில் இல்லை உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க தமிழ். எப்போ நீங்கள் கூப்பிடாமையே இந்த குழந்தைங்க உங்ககிட்ட வருதோ அப்போ நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேங்கிறாங்க தமிழ். அவங்களோட தேவைகள் இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட அஞ்சலி அவர் ரூமுக்கு நீங்கள் போக சொல்லி போகல, நான் சொல்லித்தான் போனேன், ஆனால் என்ன வேணாலும் சொல்லுங்கள் சார், நீங்கள் குழந்தைங்களோட உலகத்துக்கு உங்களால் போகவே முடியாது சார்ங்கிறாங்க தமிழ். என்ன என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணுறியான்னு கேட்குறாங்க எழில். நான் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, குழந்தைங்க உங்கள் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு காட்டுங்க பார்க்கலாம், அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் சார், நான் ஒன்றும் உங்ககிட்ட தேனாமல் திட்டு வாங்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, உங்ககிட்ட குழந்தைங்க பாசமாக இருக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு பண்ணி காட்டுங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு எனக்கு எந்த பேச்சு வேண்டாங்கிறாங்க தமிழ். என்னால் எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு நீயா டிசைட் பண்ணாத, ஒரே வாரத்தில் குழந்தைங்களை எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டுறேன் பாருங்கிறாங்க எழில். எழில் அங்கேருந்து முறுக்கமாக கோவமாக போயிடுறாங்க. சார் இப்படியெல்லாம் சொன்னால் தான் நீங்கள் குழந்தைங்க மேலே பாசமாக இருப்பீங்க, குழந்தைங்களும் உங்கள் மேலே கொஞ்சம் அட்டாச்சாக இருப்பாங்க, இப்படியெல்லாம் நடக்கட்டும்னு தான் நான் இந்த மாதிரி பேசினேன், உங்கள் மனசை காயப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க சார், என்ன மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க தமிழ். அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சதும் தமிழ் அஞ்சலி ரூமுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ எழில் வந்ததும் நெல்லு எங்கே போகிற, சார் குழந்தைகளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணுங்கிறாங்க, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ கீழே போங்கிறாங்க எழில். ஓஹோ, நேற்று நைட்டு பேசுனதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க தமிழ். என்னோட குழந்தைங்களை எப்படி பார்க்கணுன்னு எனக்கு தெரியும், என்னால் எதுவுமே முடியாதுன்னு உன் மைண்டில் நீ செட் பண்ணிக்கிட்டே வடிவே என் குழந்தைங்களை நான் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சார், சரி நீங்கள் செய்யுங்க, நீங்கள் பாருங்கள், நான் அதையும் பார்க்குறேங்கிறாங்க தமிழ். எழில் ரூம்குள்ளே போகிறாங்க. எல்லாத்தையும் ஒரு அதட்டுறாங்க. எழுந்துறீங்க மணி ஆயிடுச்சு, பாரு சூரியன் வந்துருச்சு பாரு, வெளிச்சம் ஆயிடுச்சு, மணி ஆயிடுச்சு, எழுந்துறீங்க ரெடி ஆகணும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படி இப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஒரு தட்டு தட்டி எழுப்பி விட்டுட்டு வந்துட்டாரு. வெளியில் வந்ததுக்கு அப்புறமா என்ன சார் 4 பேர்த்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா அதுக்குள்ள அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. ஓ இப்போவே ரெடி ஆகி வருவாங்க பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே சிரிக்கிறாங்க. ஏன் வேற என்ன உனக்கு சந்தேகம்
குளிக்கணும் அப்படிங்கிறாங்க. சார் சொன்னதுமெல்லாம் யாரும் ரெடி ஆக மாட்டாங்க சார். முதல்ல பசங்கள குளிக்க வைக்கணுங்கிறாங்க தமிழ். நீங்க சொல்லிட்டு வந்தீங்கனாலும் அவங்கலாம் இன்னும் எழுந்திரிச்சுக்கவும் மாட்டாங்க. அவங்களா போய் குளிக்கவும் மாட்டாங்க. நீங்க தான் குளிக்க வைக்கணுங்கிறாங்க. அப்படியா? அப்படின்ட்டு மறுபடியும் எழில் உள்ள போய் பார்க்குறாங்க. ஆளுக்கு ஒரு மூலையில மறுபடியும் எல்லாம் சுருண்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அஞ்சலி டைம் ஆயிட்டு இருக்குது எழுந்திரி குளிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன டாடி இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படின்னா 5 நிமிஷம் டைம் கேட்டு பார்க்குறாங்க. ஆஹா இனிமே டைம் கொடுக்க முடியாது. போங்க போங்க போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. டாடி எனக்கு குளிக்க தெரியாது அப்படின்னு அஞ்சலி சொல்றா. நான் குளிக்க வைக்கிறேங்கிறாங்க. அச்சச்சோ நீங்களா? எனக்கு தமிழ் வந்தா தான் குளிக்க வைப்பா. அப்பதான் நல்லா குளிச்சு விடுவா. நான் தமிழ் வந்தா தான் குளிச்சுக்குவேன்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கா. பின்னாடியே ஓடுறாங்க எழில். அஞ்சலி பாப்பா சந்து பொந்தல முட்டிக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறா. அதை எழில் பார்த்து எப்படியோ ஒரு வழியை எலிய பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டாரு. அஞ்சலி நீ இப்ப குளிக்கலைன்னா எனக்கு கோவம் வந்துருங்கிறாங்க. நீங்க கோவப்படுறதுனால தான் நான் தமிழை குளிச்சு விட சொல்றேங்கிறா அஞ்சலி. சரி சரி டாடி கோவப்பட மாட்டேன். உன்னை நான் குளிக்க வைக்கிறேன். வா இன்னைக்கு நான் குளிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி எழில் எடுத்துட்டு போறாங்க அஞ்சலி பாப்பாவை. அஞ்சலிக்கு டவல் கட்டி விட்டு தண்ணி ஊற்றி விட்டு சோப்பெல்லாம் போட்டுட்டு அந்த சோப்போட திரும்ப திரும்ப எழில் கூட அந்த அஞ்சலி பாப்பா விளையாடுறா. எழில்ல தண்ணியெல்லாம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க சட்டிலையும் சோப்பு நுறையா நிற்கிது. முகமெல்லாம் சோப்பு நுரை போட்ட சோப்பெல்லாம் எழில் மேலேயும் முகத்துலையும் அப்படியே வாரதடிஞ்சு வந்திருக்காரு. இந்தாங்க தொடச்சுக்கோங்க டவல் கொண்டு வந்து கொடுக்குறாங்க தமிழ். அதை அப்படி அசால்ட்டாக பார்த்துட்டு போகிறாங்க. போனதும் சரி அப்பா சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உனக்கு ட்ரெஸ் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு எழில் மறுபடியும் ஒருக்கா போய் குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ தமிழ் கதவை தட்டி சார் இன்னும் கவின் குளிக்கல வாங்க கவினை குளிப்பாட்டுங்கன்னு கூப்பிடுறாங்க. டேய் கவின் வாடா குளிச்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கவினையும் கூட்டிட்டு போய் குளிக்க வைக்கிறாங்க. கவின் குளிக்கிறதுக்குள்ளேயே மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருது எழிலுக்கு. எல்லாருமே குளிச்சுக்கிட்டு வந்து ஜாலியா விளையாட்டு இருக்கிறாங்க. அது கூட தமிழ் சேர்ந்து ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்ப குடிக்கிறதுக்காக பால் எடுத்துட்டு வராங்க. எழில் தமிழ் குழந்தைங்களோட சேர்ந்து ஆடிட்டு இருக்காத நீ முதல்ல வெளியில போங்கிறாங்க. தமிழும் வெளியிலேயே நின்று சரி என்னதான் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எழில் ஒரு கிளாஸ்ல பால் எடுத்து அதை அஞ்சலி பாப்பா கொடுக்கலான்னு அங்கங்க பாக்குறாங்க. அஞ்சலி பாப்பா பாலை பார்த்ததும் கட்டில் கடியில ஓடி ஒளிஞ்சுக்கிறான். இவங்க 3 பேரும் பேசாம வாங்கி குடிச்சுக்கிறாங்க. இந்த அஞ்சலி பாப்பாவை காணுமே அப்படின்னு அங்கங்க தேடுறாங்க. அடி கட்டில் கடியில் ஒளிஞ்சிருக்கியா வா இங்க அப்படின்னு சொல்லி அதட்டி கூப்பிட்டு எப்படியோ தரனை இழுத்து பிடிச்சி பால் எடுத்து கொடுக்குறாங்க. அப்பவும் குடிக்க மறுக்கிறா. போட்டுட்டு இருக்கிற அஞ்சலியை எப்படியோ வற்புறுத்தி எப்படியோ பாலை குடிக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் அயன் பண்ணி கொடுக்கணும். குட்டீஸுகளோட துணியை அயன் பண்றதுக்குள்ளேயே எழில் படாத பாடு பட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா 4 பேர்த்தையும் சாப்பிட வைக்கணுமே இது பெரிய வேலையாவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் ஹாலுக்கு வர்றாங்க. அங்க 4 பேர் எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம்னு உட்காந்துருக்காங்க. அவங்களை எப்படி சாப்பிட வச்சு அனுப்புறது அப்படின்னு ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் அதை சாப்பிட இதை சாப்பிடணும்னு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதை மனோகரி பாக்குறாங்க. இந்த பக்கமா தமிழ் எழில் செய்யறத பார்த்து ரசிச்சுட்டு நிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.